டேஸ் எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம். இன்றைக்கி மேரி லிஷியா கிச்சன் டைமில் கோதுமை மாவில் அப்பம் செய்து காட்டப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு பச்சரிசி மாவு, 1/2 கப்பு ஜீனி, நாலு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், சிறிதளவு பேக்கிங் சோடா, தேங்காய் துருவலை, இந்த அளவுக்கு உள்ள தேங்காய் துருவலை நான் நெய்யில் வதக்கி வச்சுருக்கேன். இதை கலந்துக்கலாம். இந்த எல்லாத்தையும் இதமான வெந்நீர் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரைச்சி வச்சுக்கணும். நம்ம இதை இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுருங்க. இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுட்டோன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் இருக்கலாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கலந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த பதத்துக்கு செய்யுங்க. இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த பவுலில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிருங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாமா? நான் கோகோனட் ஆயில் தான் எடுத்துருக்கேன். பலகாரம்லாம் செய்கிறதுக்கு, மீன் வறுக்கிறதுக்கெலாம் தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும். கேரளாவில் வந்து அதிக அளவில் தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துவாங்க. இதோட எங்கள் பெரிய தொல்லை என்னென்னா, எங்கள் வீட்டுக்காரர் ஒரு 10 லிட்டர் எண்ணெயை ஆட்டி கொடுத்துட்டார். தேங்காய் எண்ணெயை தொட்ட 90க்கும் தேங்காய் எண்ணெயில் செய் ரேஷன் அரிசி சாமை, இதுதான் அவருக்கு வேலை. எண்ணெய் நல்ல ஹீட் ஆகிடுச்சுமா. இந்த அப்பத்து மேலே கொஞ்சம் மேலே அப்படி எண்ணெயை தள்ளி விடுங்க. இந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணும்பொழுது ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் பேக்கிங் சோடா கலந்திங்கன்னா தான் இந்த மாதிரி கொஞ்சம் புஷ்ஷுன்னு கொஞ்சம் நல்லா ஒப்பி நல்லா வரும். வழி பஞ்சு போல் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது வந்து நம்ம அப்பத்தில் வந்து நம்ம வெல்லம் சேர்க்கலை, நம்ம ஜீனி தான் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலராக தான் இருக்கும். செம்ம சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், மெத்துன்னு இருக்குது. நல்லா குஷ்பு இட்லி மாதிரி இருக்குது. இந்த திக்னஸ் பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. எடுத்துக்கலாம். இப்போ டியர்ஸ், அன்றைக்கி நைட்டு நான் வந்து ஆலு போண்டா செஞ்சு போட்டேன் இல்லையா? அப்போ வந்து நைட்டு வந்து 12:15 மணி திடீர்னு ஒரே சத்தம். என்னான்னு வந்து டேபிளில் பார்த்தா அந்த போண்டா செஞ்சது பவுல் 2 பவுலில் போட்டு பூனை உடச்சிட்டு போயிட்டு, என் தம்பி வந்து சென்னையில் இருக்காப்புல, லாரன்ஸ்க்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நைட்டு உடையுது. ஆனால் அடுத்த நாள் காலையிலே எனக்கு வந்து ஆண்டவர் கிருபையால் எனக்கு வந்து என் தம்பி வந்து இதே மாதிரி 2 செட்டு அழகான, ஒவ்வொரு செட்டில் 6 பவுல்
நல்ல ரொம்ப லுக்காக எனக்கு பார்த்தனுமே நான் ஒரு நாள் ஃபுல்லாகவே அப்செட் ஆகிட்டேன். அன்றைக்கி நைட்டு தூக்கமும் போயிடுச்சு. ஆனால் என் தம்பி வாங்கி கொடுத்துட்டாப்புல. இந்த வேலையில் எங்கள் லாலன்ஸுக்கு வந்து நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.